வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த ஸ்டோரி செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது ஒரு சின்ன நிகழ்வை பற்றி தான். சரிங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்னென்னா, முதல் முறையாக ஹிந்தி கற்றுக்க விரும்புகிறவங்க டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்காம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் உயிரெழுத்துக்களில் ஆரம்பித்து ஒவ்வொரு வீடியோவை பார்த்து உங்களால் வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி படிக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா டைரெக்டாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. வார்த்தைகள் எழுத்துக்கள் நல்லா தெரிஞ்ச பிறகு, அது உச்சரிப்பு தெரிஞ்ச பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். நான் சொல்கிற விஷயம் என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? ரைட், நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எஸ், இந்த வீடியோ ஒரு சின்ன நிகழ்வை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ரீட் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. இதில் புது புது வார்த்தைகள் நிறையா இருக்குது. இது நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ரீட் பண்ணுறேன், அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம உச்சரிக்கிறோங்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ண பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரைட். ஏக் மோட்டார் துர்घटना. ஏக் मोटर दुर्घटना. कल मेरे घर के पास एक दुर्घटना हो गई. कल मेरे घर के पास एक दुर्घटना हो गई. एक छोटा लड़का सड़क पर खेल रहा था. एक छोटा लड़का सड़क पर खेल रहा था. इतने में एक तरफ से एक मोटर आई. इतने में एक तरफ से एक मोटर आई. मोटर बहुत तेज चल रही थी. मोटर बहुत तेज चल रही थी. लड़के को सावधान करने के लिए ड्राइवर ने हॉर्न बजाया. लड़के को सावधान करने के लिए ड्राइवर ने हॉर्न बजाया. हॉर्न सुनकर लड़का अपने घर की तरफ भागा. हॉर्न सुनकर लड़का अपने घर की तरफ भागा. इतने में बाएं तरफ से एक घोड़ा गाड़ी आ निकली. इतने में बाएं तरफ से एक घोड़ा गाड़ी आ निकली. घोड़ा गाड़ी को बचाने के लिए ड्राइवर मोटर को दाएं तरफ घुमाया. बस भागते हुए लड़के को पैर मोटर से टकरा गया. भागते हुए लड़के को पैर मोटर टकरा गया. लड़का गिर पड़ा. उसके हाथ पैर में बहुत चोट आई. पर जान बच गई. वो अभी अस्पताल में है. डॉक्टर कहते हैं कि बहुत जल्दी अच्छा हो जाएगा. ரைட். உங்களுக்கு இந்த இப்போ நம்ம ரீட் பண்ணுறதை வச்சு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த 2 வார்த்தை மட்டும் எல்லோ கலர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 2 வார்த்தைகள் உச்சரிப்பு வேறு வேறு, அர்த்தமும் வேறு வேறு. அதனால தான் நான் ஒவ்வொருவரையும் சொல்லுவேன், நான் இங்கிலீஷில் எழுதுகிற சென்டென்ஸை நீங்கள் படிக்காமல் ஹிந்தியை ரீட் பண்ணி பழகுங்கன்னு. இதில் பஜாயா ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறது பஜாயா அப்படின்னா அது ஒரு அர்த்தம். பச்சானே அப்படிங்கிறது அர்த்தம் வேறு அர்த்தம், உச்சரிப்பும் வேறு வேறு. ஸோ எழுத்துக்கள் நல்லா புரிஞ்சு நீங்கள் உச்சரிப்பு கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அந்த அர்த்தமும் கரெக்டாக புரியும் மற்றவங்களுக்கு. சரிங்களா? வாங்க இந்த பேராக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட். एक मोटार दुर्घटना, ஒரு மோட்டார் விபத்து.
துர்கட்னா அப்படின்னா ஒரு கெட்ட சம்பவம், கெட்ட நிகழ்வு. துர்சம்பவம் அப்படின்னு நம்ம தமிழில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். துர்சம்பவம். இது துர்கட்னா. கட்னா அப்படின்னா நிகழ்வு, துர்கட்னா அப்படின்னா கெட்ட நிகழ்வு. இந்த காக்கு மேலே சின்ன கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே நான் படித்தது தான் துர்கட்னா. அது போக இந்த கலரிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்குரிய மீனிங் டைரெக்டாக அந்த கலருக்குரிய மீனிங் கீழே தமிழ்லேயே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கல் मेरे घर के पास एक दुर्घटना हो गई. कल मेरे घर के पास एक दुर्घटना हो गई. பொதுவாக கதைகள் எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். அதுவும் இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால இந்த கல்ங்கிறது நேற்று. நேற்று என் வீட்டுக்கு அருகில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது. கல் மேரே கர் கே பாஸ், அருகில், வீட்டுக்கு அருகில், ஏக் துர்கட்னா ஹோ கயி, ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது. एक छोटा लटका सड़क पर. एक छोटा लटका सड़क पर. छोटा लटकाना சின்ன பையன். சடக் அப்படிங்கிறது புதிய வார்த்தை. சடக்னா சாலையில் இல்லை ரோட்டில். சடக் பர் கேல் ரகாத்தா. கேல் ரகாத்தா அப்படின்னா விளையாடி கொண்டிருந்தான். கேல் அப்படின்னா விளையாட்டு. ரகாத்தா, கேல் ரகாத்தானா விளையாடிக்கிட்டு இருந்தான். ஒரு சின்ன பையன் ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தான். एक छोटा लड़का सड़क पर खेल रहा था. इतने में, இதற்கிடையில், एक तरफ से அப்படின்னா ஒரு தரப்புல இருந்து, அதாவது ஒரு பக்கத்துல இருந்து. நம்ம ஒரு தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை வந்து एक तरफ से, एक मोटर आई. एक तरफ से एक मोटर आई. ஒரு பக்கத்துல இருந்து ஒரு 2 சக்கர வாகனம் வந்தது. मोटर बहुत तेज चल रही थी. मोटर बहुत तेज चल रही थी. அந்த 2 சக்கர வாகனம், அதாவது பைக் வந்து ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. பகுத் தேஜ், தேஜ்னா வேகமாக. இப்போ கூட மதுரை டு சென்னைக்கு ஒரு ட்ரெயின் விட்டாங்க, அதுக்கு தேஜஸ்வின்னு பேர் வச்சாங்க. தேஜ் அப்படின்னா வேகமாக செல்லக்கூடியது, சீக்கிரம் ரீச் ஆகிறது. தேஜ், வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. कल मेरे घर के पास एक दुर्घटना हो गई. एक छोटा लड़का सड़क पर खेल रहा था. इतने में एक तरफ से एक मोटर आई. मोटर बहुत तेज चल रही थी. நேற்று என் வீட்டுக்கு அருகில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு சின்ன பையன் ரோட்டில் விளையாடி கொண்டிருந்தான். இதற்கிடையில் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு 2 சக்கர வாகனம் வந்தது. அந்த வாகனம் ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றார். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க. लटके को सावधान करने के लिए ड्राइवर ने हॉर्न बजाया. लटके को सावधान करने के लिए, பையனை கவனிக்க வைப்பதற்காக. சாவதான்னா கவனம், सावधान करने के लिए அப்படின்னா கவனிக்க வைப்பதற்கு. लटके को सावधान करने के लिए ड्राइवर ने हॉर्न बजाया. டிரைவர் வந்து ஒலி எழுப்பினார், ஹார்ன் அடிச்சார். பஜாயானா ஒலி எழுப்புறது. ஹார்ன் பஜாயா. हॉर्न सुनकर लटका अपने घर की तरफ भागा. हॉर्न सुनकर लटके को अपने घर की तरफ भागा. அந்த ஒளி சத்தத்தை கேட்டு, சுன்கர் அப்படின்னா கேட்டு, அந்த வினை சொல்லோடு அந்த கர் சேர்ந்துச்சு அப்படின்னா முடிவடையாத வார்த்தையாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். சுன்கர் கேட்டு, லட்கா அப்னே கர் கி தரஃப் பாகா. பையன் அப்னே கர் கி தரஃப் பாகா, அவனுடைய வீட்டு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டான். கர் கி தரஃப் வீட்டு பக்கம், பாகா அப்படின்னா ஓடினான். அந்த சத்தம் கேட்டு பையன் தன்னுடைய வீட்டு பக்கம் ஓடினான். इतने में बाएं तरफ से एक घोड़ा गाड़ी आ निकली. இதற்கிடையில பாயே தரஃப், இடது பக்கத்துல இருந்து, பாயே அப்படின்னா இடது, பாயே தரஃப் से एक घोड़ा गाड़ी आ निकली. லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு குதிரை வண்டி, கோடா காடி அப்படின்னா குதிரை வண்டி, கோடா அப்படின்னா குதிரை, காடி அப்படின்னா வண்டி. ஏ கோடா காடி ஆ நிக்கலி,
இடது பக்கத்திலிருந்து ஒரு குதிரை வண்டி கிளம்பியது. लड़के को सावधान करने के लिए ड्राइवर ने हॉर्न बजाया. हॉर्न सुनकर लड़का अपने घर की तरफ भागा. इतने में बाएं तरफ से एक घोड़ा गाड़ी आ निकली. பையனை கவனிக்க வைப்பதற்கு டிரைவர் ஹார்ன் அடித்தார். ஹாரன் சத்தம் கேட்டு பையன் தன்னுடைய வீட்டின் பக்கம் ஓடினான். இதற்கிடையில் இடது பக்கத்திலிருந்து ஒரு குதிரை வண்டி கிளம்பியது அப்படின்னு சொல்றார். घोड़ा गाड़ी को बचाने के लिए ड्राइवर मोटर को दाएं तरफ घुमाया. घोड़ा गाड़ी को बचाने के लिए ड्राइवर मोटर को दाएं तरफ घुमाया. குதிரை வண்டியிலிருந்து பாதுகாத்து கொள்ள, பச்சானே அப்படின்னா பாதுகாத்து கொள்ள, பச்சானே கேலியே பாதுகாத்து கொள்வதற்கு டிரைவர் வந்து வலது பக்கம் குமாயா அப்படின்னா திருப்பினார். டிரைவர் मोटर को दाएं तरफ घुमाया. बस भागते हुए लड़के को पैर मोटर से टकरा गया. बस அவ்வளோதான். भागते हुए लड़के को ஓடிக்கொண்டிருந்த பையன் மீது பையன் கால், பயிர் அப்படின்னா கால், மோட்டார் சே டக்ரா கயா மோட்டார் வந்து இடிச்சிருச்சு, அந்த பைக் வந்து அந்த பையனை இடிச்சிருச்சு. லட்கா கிர் படா பையன் மயங்கி விழுந்தான். இந்த பச்சானே கேலியே அப்படின்னா இப்போ கூட பெண் பிள்ளைகளை கற்பிப்போம் பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருதுங்களா, பேட்டிக்கோ பத்தாவோ பேட்டிக்கோ பச்சாவோ, அந்த பச்சாவோ தான் இது சரிங்களா. பேட்டிக்கோ பத்தாவோ பேட்டிக்கோ பச்சாவோ, பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். ரைட். घोड़ा गाड़ी को बचाने के लिए ड्राइवर मोटर को दाएं तरफ घुमाया. बस भागते हुए लड़के को पैर मोटर से टकरा गया. लड़का गिर पड़ा. அப்படின்னா தலை சுற்றி கீழே விழுந்துட்டான். தமிழில் வந்து சொல்லுவோம்ல கிருகிருன்னு வந்துச்சு அப்படின்னா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு, அதை ஞாபகம் வச்சுக்குவோம். கிர் படா அப்படின்னா தலை சுற்றி கீழே விழுந்துட்டான். குதிரை வண்டியிலிருந்து பாதுகாத்து கொள்ள டிரைவர் மோட்டாரை வலது பக்கம் திருப்பினார். அவ்வளோதான். ஓடிக்கொண்டிருந்த பையன் காலில் மோட்டார் மோதியது. பையன் மயங்கி விழுந்தான். இந்த வலது பக்கம் இடது பக்கம் பாயே தாயேன்னு சொல்கிறோம்ல, தீரன் அதிகாரம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, தீரன் அதிகாரம் 1 அப்படின்னு. அதில் வந்து டைட்டில் சாங்கே இதை வச்சு தான் வரும். தாயே பாயே அப்படிங்கிற அந்த டைட்டில் சாங் வரும். அதுவும் இல்லாமல் இந்த என்சிசி பரேட்லலாம் இப்படி தான் சொல்லுவாங்க, பாயே முடேகா தாயே முடேகா அப்படின்னு. வலது பக்கம் திரும்புங்க இடது பக்கம் திரும்புங்க, அந்த கமெண்ட்ரி இப்படி கொடுப்பாங்க. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வலது இடதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா. ரைட். அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். उसके हाथ पैर में बहुत चोट आई. उसके हाथ पैर में बहुत चोट आई पर जान बच गई. उसके அவனுடைய ஹாத் பயிர் அப்படின்னா கை காலில் பகுத் சோட் ஆகி ரொம்ப காயம் ஆயிடுச்சு கீழே விழுந்ததில். பகுத் சோட் ஆகி பர் ஆனால், ஜான் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். மேரி ஜான் சொல்கிறலாம் இதான், மேரி ஜான் அப்படின்னா என் உயிர் அப்படின்னு அர்த்தம். ஜான் பச் கயி உயிர் தப்பியது, உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஓ அபி ஆஸ்பத்தால் மே ஹே. ஓ அபி ஆஸ்பத்தால் மே ஹே அவர் இப்பொழுது, அபி அப் அப்படின்னு பார்த்தோம்ல, ஓ அவர் இப்பொழுது ஆஸ்பத்தால் மே ஹே மருத்துவமனையில் உள்ளார். நம்ம இங்கிலீஷில் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம், ஹிந்தியில் ஆஸ்பத்தால் மே ஹே மருத்துவமனையில் உள்ளார். டாக்டர் கஹத்தே ஹே கி பகுத் ஜல்தி அச்சா ஹோ ஜாயேகா. டாக்டர் சொன்னார் ரொம்ப சீக்கிரம் குணமாகிவிடும் என்று. பகுத் ஜல்தி அச்சா ஹோ ஜாயேகா கி, இந்த கி சென்டரில் வந்துச்சு அப்படின்னா அது என்று அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அதான் டாக்டர் கஹத்தே ஹே கி
बहुत जल्दी अच्छा हो जाएगा। उसके हाथ पैर में बहुत चोट आई पर जान बच गई। वो अभी अस्पताल में है। डॉक्टर कहते हैं कि बहुत जल्दी अच्छा हो जाएगा அப்படின்னு சொல்றார். அவனுடைய கை காலில் ரொம்ப காயமானது, ஆனால் உயிர் தப்பியது. அவன் இப்பொழுது மருத்துவமனையில் உள்ளான். டாக்டர் சொன்னார் சீக்கிரம் குணமாகிவிடும் என்று. அப்படின்னு இந்த நிகழ்வு முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.